இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஒரு வடைச்சட்டியில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா உதிரியாக வரும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கோதுமை மாவு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கோதுமை மாவை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு மாதிரி திக்காக வரும். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்து கிண்டிக்கோங்க. கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க. சாஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாஸ் ரெடின்னு அர்த்தம். போகிறோம் வடிகட்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகட்டும். நம்ம பாஸ்தாவை வாஷ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு சின்ன பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸை இது கூட சேர்த்துக்கிட்டு அதே பேனில் அந்த ஒயிட் சாஸ் பேன்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. பாஸ்தா தண்ணியாகவே பண்ணிக்கலாம். பாஸ்தாவை கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணால் தான் கெட்டி ஆகாது, இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆயிரும். தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதோட பாஸ்தா சேர்த்துக்கலாம். ஒரு கொதிச்சோன்னையும் அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. பாஸ்தா இது சாஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க காரத்துக்காண்டி. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கிளறி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாஸ்தாவில் சீஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் நாங்கள் போடலை. உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சீஸை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். சீஸ் போடுறதா இருந்தால் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற கெட்டியாகும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. பாஸ்தாவை சூடாக ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆயிடும்.
பாஸ்தா ரெடி.